சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தலுக்கு பின் வெளியான முதல் புதிய பரபரப்பான ஒரு சர்வேவை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட உள்ளது. நாளைக்கு ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சிடும். யார் அடுத்த தமிழகத்துடைய முதலமைச்சராக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிகள் இருக்கும். எந்த கட்சிகள் வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. 4 முனை போட்டியானது தமிழகத்தில் நிலவி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒருபுறமும், அப்புறமா திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும், நாம் தமிழர் கட்சியும் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் பங்கு பெற்றிருக்காங்க. இந்த தேர்தலுடைய முடிவு யாருக்கு சாதகமாக இருக்க போகுது, யாருக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 4 பக்கங்களும் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பெரும்பான்மையான தொகுதியில் யார் கைப்பற்ற போகிறாங்க. தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 234 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 118 தொகுதிகளை வெல்லக்கூடிய கட்சி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 118 தொகுதியை எந்த கட்சி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலுடைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தற்பொழுது திமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், திமுகவை பொறுத்த வரைக்கும் 90 to 120 தொகுதியை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதிமுக வந்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 80 to 90 தொகுதியிலே அதிமுக கட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அப்புறமா தாவேகாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 24-30 தொகுதி வரை கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போது இதில் டிஎம்கே தான் வின்னு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் அதிமுகவும் டிவிகேவும் கூட்டணி அமைச்சா கண்டிப்பாக இந்த அலைன்ஸ் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு விஜய் அவர்கள் ஒத்துப்பாரா? விஜய் அவர்கள் முதலமைச்சராக தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் துணை முதலமைச்சருக்கு ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துதான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக நிறைய விதமான திருப்பு முனைகள் இந்த தேர்தலில் இருக்குது. நம்ம பொறுத்து பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான ரிசல்ட் ஆனது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.